வணக்கம், இது நம்ம ஆர்ஜி ஃபேமிலி கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான பால் பணியாரம் எப்படி பண்ணுறதுங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து இதே மெஷர்மெண்ட்டை எடுத்து நீங்கள் செஞ்சு பாருங்கள். இந்த பணியாரமும் சரி, இந்த தேங்காய் பாலும் சரி, உங்களுக்கு டேஸ்ட்டு அட்டகாசமாக கிடைக்கும். இந்த தேங்காய் பாலில் ஊற வச்ச இந்த பணியாரத்தை கொஞ்சம் தேங்காய் பாலோடு சேர்த்து சாப்பிட்டு பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. ஸோ மறக்காமல் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அடிக்கடி செஞ்சு சாப்பிடுவீங்க, அந்தளவு நல்ல டேஸ்டியாக இருக்கும். வாங்க இந்த பால் பணியாரம் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். செட்டிநாடு ஸ்பெஷல் பால் பணியாரம் பண்ணுறதுக்கு 1 கப் அளவு பச்சரிசி எடுத்துக்கோங்க, 1 கப் அளவு உளுந்து எடுத்துக்கோங்க. இப்போது இந்த நம்ம செட்டிநாடு பால் பணியாரம் பண்ணுறதுக்கு ஈவனாக தான் இருக்கணும். நம்ம எடுக்கிற பச்சரிசியும் உளுந்தும் வந்து ஈவனாக ஒரு கப் எடுத்துக்கோங்க. இந்த பால் பணியாரம் வந்துட்டு இந்த பச்சரிசிக்கு பதிலாக நீங்கள் புழுங்கல் அரிசி யூஸ் பண்ணலாமா, அப்படி வச்சு பண்ணலாமா அப்படின்னா அப்படிலாம் பண்ணக்கூடாது. பச்சரிசி யூஸ் பண்ணி தான் பண்ணணும். அப்போ தான் வந்து நம்ம ஊற்றுற அந்த பணியாரம் வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும். அதுக்காக தான் நம்ம பச்சரிசி யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ இதை வந்து 2-3 டைம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இதை வந்து ஒரு 2 மணி நேரம் போல் ஊற வச்சுக்கலாம். பாருங்கள், ஒரு 2-3 டைம் வந்து நல்லா வாஷ் பண்ணியாச்சு. இப்போ இதை ஒரு 2 மணி நேரம் போல் நல்லா ஊற வச்சுக்கலாம். உங்களுக்கு டைம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் 4 மணி நேரம் கூட ஊற வச்சுக்கலாம். ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் இது வந்து புளிக்க வைக்கணும் அப்படிங்கிற எந்த அவசியமும் இல்லை. அதை நல்லா அரைச்சதுக்கப்புறம் அதை அப்படியே யூஸ் பண்ணி நம்ம பணியாரம் ஊற்றிக்கலாம். பாருங்கள், அரிசி உளுந்தையும் நான் 2 மணி நேரத்துக்கு மேலேயே ஊற வச்சுட்டேன். இப்போ இந்த அரிசி உளுந்தை வந்துட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா இட்லி மாவு பதத்துக்கு அரைச்சிக்கணும். பாருங்கள், மாவில் அரிசி உளுந்து போட்டு அரைச்சோம் இல்லைங்களா, அதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சாச்சு. இதோட பதம் பார்த்திங்க அப்படின்னா இப்படி எடுக்க வரணும். நல்லா இட்லி மாவு பதமாக இருக்கணும். கொஞ்சம் கூட தண்ணி அதிகமாக போயிடக்கூடாது. தண்ணி அதிகமாக போயிடுச்சு அப்படின்னா நமக்கு வந்துட்டு அந்த பணியாரம் வந்து சரியாக வராது. அப்படி ஒருவேளை தண்ணி உங்களுக்கு அதிகமாக போயிடுச்சு அப்படின்னா கொஞ்சம் அரிசி மாவு கூட நீங்கள் போட்டு கலந்து வச்சுக்கலாம். ஏன்னா நம்ம வந்து 1/2 கப் உளுந்து 1/2 கப் அரிசி சேர்த்துருக்கோம் இல்லைங்களா, அதனால் நீங்கள் கொஞ்சமாக ஒரு டீஸ்பூன் 2 டீஸ்பூன் அரிசி மாவு சேர்க்கறதுனால ஒன்றும் ஆகாது. ஆனால் முடிஞ்ச வரைக்கும் தண்ணி கம்மியாக சேர்த்தே அரைக்க பாருங்கள். இப்போ இந்த மாவில் நான் கொஞ்சமாக உப்பு சேர்த்து பிணைஞ்சி வச்சுருக்கேன். இப்போ இதை ஒரு ஓரமாக வச்சுக்கலாம். பால் பணியாரத்துக்கு தேங்காய் பால் எடுக்கணும். அதுக்காக இங்கே பாருங்கள், நல்லா நெத்து காயாக வாங்கிட்டு நீங்கள் துருவி தேங்காய் பால் எடுத்து பாருங்கள். தேங்காய் பால் அட்டகாசமாக இருக்கும். இந்த தேங்காய் நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்தீங்கனாலே நல்ல ஒரு ஸ்வீட்டாக இருக்கும். அந்த மாதிரியான ஒரு தேங்காய் பால் எடுத்தீங்க பாருங்கள். தேங்காய் பால் நல்லா திக்காக எடுத்தாச்சு. அதாவது ஃபஸ்ட்டு நம்ம அரைக்கிறோம் பார்த்தீங்களா, அதில் வந்துட்டு கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க. அதாவது 2 தடவை நான் தேங்காய் பால் எடுத்தேன். அது இந்த தடவை நல்லா திக்காக இருக்குது எனக்கு. நான் தேங்காய் அரைக்கும்போது கூடவே ஒரு 4 ஏலக்காவும் சேர்த்து அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இதுலேயே அந்த ஏலக்காய் ஃப்ளேவரும் இந்த தேங்காய் பாலில் இருக்கும். இப்போ இதில் வந்துட்டு உங்களுக்கு தேவையான அளவு சுகர் சேர்த்துக்கலாம். நான் வந்து என்ன சேர்க்க போகிறேன் அப்படின்னா நாட்டு சர்க்கரை சேர்க்க போகிறேன். உங்கள்கிட்ட நாட்டு சர்க்கரை இல்லை அப்படின்னா நீங்கள் சுகர் கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இதை ஒரு ஓரமாக வச்சுக்கலாம். பாருங்கள், மாவு சூப்பராகவே ரெடி பண்ணியாச்சு. நான் வந்து 2 கரண்டி யூஸ் பண்ணி தான் இப்போ வந்து மாவு ஊற்ற போகிறேன். அதாவது இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சின்ன கரண்டி, அதுக்கப்புறம் இதை விட ரொம்ப சின்ன கரண்டி எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு நம்ம இதில் ஊற்றி பார்க்கலாம். ஒரு கடாயில் பொரிக்க தேவையான அளவு ஆயில் சேர்த்தாச்சு. ஆயில் சூடானதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருந்த மாவு பேட்டரை சேர்த்துக்கலாம். பாருங்கள் எவ்வளோ குட்டி குட்டியாக விழுகுது அப்படின்ட்டு. இதே மாதிரி எல்லா மாவையும் ஊற்றிக்கலாம். ஒரு சைடு நல்லா வெந்ததுக்கப்புறம் திருப்பி போட்டுக்கலாம். எவ்வளோ குட்டி குட்டியாக இருக்குதுன்னு பாருங்கள். ஏன்னா நான் வந்து ஸ்பூன் வந்து கொஞ்சம் குட்டி ஸ்பூனாக எடுத்தேன். உங்களால் கையில் இந்த மாதிரி குட்டி குட்டியாக பணியாரம் போட முடியும் அப்படின்னா நீங்கள் கையில் கூட யூஸ் பண்ணி இந்த மாதிரி போட்டுக்கலாம். பாருங்கள் எவ்வளோ புசு புசுன்னு நல்லா சூப்பராகவே பணியாரம் ரெடி ஆயிடுச்சு அப்படின்னு. பார்க்குறதுக்கு எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இந்த பணியாரம் வந்து கொஞ்சம் குட்டி குட்டியாக போட்டிங்க அப்படின்னா நம்ம சாப்பிட்றதுக்கு நல்லா ஜூஸியாக டேஸ்டியாக இருக்கும். அதே சமயம் இந்த பால் பணியாரம் ஈவினிங் டைம் நீங்கள் செஞ்சு கொடுத்து பாருங்கள். நம்ம சாப்பிட அட்டகாசமாக இருக்கும்.
இந்த மாதிரி லைட்டாக கலர் மாறின உடனே நம்ம எடுத்துக்கலாம். இதை எடுத்த உடனே தேங்காய் பால்லாம் சேர்த்துடக்கூடாது. ஃபஸ்ட்டு இது நல்லா ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டை மாற்றிக்கோங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு நம்ம தேங்காய் பால்லாம் சேர்த்துக்கலாம். பாருங்கள், கையிலையும் இந்த மாதிரி குட்டி குட்டியாக போட்டிருக்கறதுனால போட்டுக்கலாம். மாவை நீங்கள் கையில் எடுத்து போடும்போது அந்த மாவை வந்து கிள்ளி போடுற மாதிரி போட்டிங்க அப்படின்னா தான் கொஞ்சம் குட்டி குட்டியாக வரும். பாருங்கள், பார்க்குறதுக்கு தும்பப்பூ மாதிரி எவ்வளோ வெள்ளை வெள்ளையர்னு இருக்குது பாருங்கள். நீங்கள் இதே மெஷர்மெண்ட்லேயே எடுத்து நீங்கள் அந்த பால் பணியாரம் செஞ்சு பாருங்கள். டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்கும். அவ்வளோதாங்க, இதுவுமே நல்லா புரிஞ்சிருச்சு. 2 நிமிஷத்துலேயே வெந்துருச்சு. இப்போ இதையும் எடுத்துக்கலாம். பாருங்கள், சூப்பராகவே பொரிச்சு எடுத்தாச்சு. இப்போ இதை பாருங்கள், நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். அதே சமயம் இந்த மாதிரி ஹோலாக இருக்கும். அப்படி இந்த மாதிரி கேப்பாக இருக்கும். இப்படி இருந்தால் தான் அந்த தேங்காய் பால் வந்து நல்லா உறிஞ்சி சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்டியாக இருக்கும். இப்போது நம்ம பொரிச்சது எல்லாத்தையுமே தேங்காய் பாலில் சேர்த்துக்கலாம். நாம் சேர்த்த நாட்டு சர்க்கரை எல்லாமே தேங்காய் பாலில் சூப்பராகவே கரைஞ்சிருச்சு. இந்த தேங்காய் பாலை நீங்கள் டேஸ்ட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஸ்வீட் சரியாக இருந்துச்சு அப்படின்னா இதுவே போதும். இல்லை எனக்கு பத்தலை அப்படின்னா இன்னும் கொஞ்சம் ஸ்வீட் கூட சேர்த்துக்கலாம். இப்போது நம்ம தேங்காய் பாலை நம்ம பொரிச்சு வச்சுருந்தது எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம். இது வந்து ஒரு 20 நிமிஷமாவது இந்த தேங்காய் பாலில் ஊறணும். அப்போ தான் சாப்பிட்றதுக்கு நல்லா ஜூஸியாக டேஸ்ட்டாக இருக்கும். இப்போவுமே ஆயிலிருந்து எடுத்த உடனே சேர்த்துறாதீங்க. அப்படி சேர்த்துட்டிங்க அப்படின்னா இதில் அப்படியே நீங்கள் அதை ஃபில்ட்ரு பண்ணும்போது அந்த ஆயிலும் இந்த தேங்காய் பால்லே விழுந்துடும். அதுவே ஒரு 5 நிமிஷமாவது நீங்கள் வேறு ஒரு பிளேட்டுக்கோ இல்லை டிஷ்யூலேயே வச்சு எடுத்துட்டிங்க அப்படின்னா ஆயில் கொஞ்சம் கம்மியாயிடும். நம்ம சேர்த்துட்டு இந்த மாதிரி டிப் பண்ணி விடுங்க. ஒரு 20 நிமிஷம் நல்லா ஊறட்டும். பாருங்கள், 20 நிமிஷம் போல் நல்லா ஊற வச்சாச்சு. இப்போ சூப்பரான பால் பணியாரம் ரெடி. இதே மாதிரி தேங்காய் பாலில் ஊற வச்ச ஒரு பணியாரமும் அப்படியே கொஞ்சம் தேங்காய் பாலும் எடுத்து சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து இதே மெஷர்மெண்ட்டில் நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா தான் உங்களுக்கு இந்த பணியாரம் கரெக்டாக கிடைக்கும். இந்த ரெசிபியை மறக்காமல் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இது போன்ற வீடியோக்களை தொடர்ந்து பார்ப்பதற்கு நம்ம ஆர்ஜி ஃபேமிலி கிச்சனை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.